ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நம்ம நவராத்திரியோட ஸ்பெஷல் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருடமும் வர புரட்டாசி மாதம் வருகிற அமாவாசையிலேருந்து நம்ம தொடங்கி 9 நாள் வரைக்கும் நம்ம அந்த நவராத்திரியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது அம்பாலோட 9 நாள் அவதாரம் எடுத்த ஒரு முக்கியமான நாள் தான். ஸோ அதனால் வீட்டில் அம்பாள் வச்சு இந்த மாதிரி கொலுவெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும் ஆசைப்பட்றவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் தான் அவங்க கொலு பொம்மைகள் வச்சு அவங்க நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. கொலுவை பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்க தான் நாங்கள் போகிறோம். அவங்க எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கொலு பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க, அதோட மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ட்ரன்ஸ்லேயே நல்லா கோலம்லாம் போட்டு அழகாக இருந்தது. ஈவினிங் தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களாம் நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேருக்கு இந்த நவராத்திரினா அதோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறது தெரியாது. ஏன் நவராத்திரி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பராசக்தி அம்மன் 3 அவதாரம் எடுத்து துர்கா, சரஸ்வதி, லட்சுமி இந்த 3 தேவிங்களாங்க அவங்க ஒன்று சேர்ந்து அரக்கனை 9 நாள் அவதாரம் எடுத்து அவங்கள செஞ்சு காட்சி அளித்து நமக்கு அருள் புரிவாங்க. அந்த 9 நாளை தான் நம்ம நவராத்திரியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த 9 நாளும் ஒவ்வொரு தானியமாக 9 வகை தானியம்னு சொல்லுவோம்ல, இந்த பருப்பு ஐட்டம்லாம், அந்த 9 வகை தானியமாக ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சுண்டலாக ரெடி பண்ணி நம்ம நெய்வேத்தியம் மாதிரி அம்மனுக்கு படைச்சி செய்யலாம். வீட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கொலு பொம்மைகள் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சிலைகள் இந்த மாதிரிலாம் வச்சு அதை நம்ம கலசம்லாம் வச்சு அதை நம்ம வீட்டிலே வழிபாடு செய்வோம். அதுதான் எப்போவுமே வழக்கம். நம்ம வீட்டில் கொலு பொம்மைகள் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக அம்பாளுக்கு நம்ம நெய்வேத்தியம் படைச்சு நம்ம பூஜை செய்யணும். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அந்த கொலு பொம்மைகள் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம்ல, அந்த மேடை ஒற்றைப்படையில் தான் கண்டிப்பாக இருக்கணும். 1, 3, 5, 9, 11 இந்த மாதிரி தான் நம்ம வைப்போம். இவங்க 3 படியில் தான் கொலு பொம்மைகள் வச்சுருக்குறாங்க. என்னென்ன வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க 3 படியில் தான் செஞ்சுருக்குறாங்க. அதில் மேலேருந்து ஃபஸ்ட்டு படியில் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் சாமி வச்சுருந்துருக்குறாங்க, சிவபெருமான், அப்புறம் பிள்ளையார்லாம் இருக்கிறாங்க, பிள்ளையார் இருக்கிறாங்க, கிருஷ்ண பகவான் இருக்கிறாங்க, அடிகளார் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த இதெல்லாம் சரஸ்வதி இவங்களெல்லாம் அந்த மேலேருந்து ஃபஸ்ட்டு படியில் வச்சுருக்குறாங்க. அடுத்து அப்படியே கீழே அடுத்து சென்டரில் உள்ள படியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மன் சரஸ்வதி அம்மன் எல்லா இதுலேயும் உள்ளது வச்சுருக்காங்க. அப்புறம் அம்பாலோட எல்லா சிலைகளுமே அம்பாள் வடிவம் உள்ளது எல்லாமே இதில் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது தசாவதாரம்னு நினைக்கிறேன். ஆமாம், அது எல்லாமே அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் வச்சுருக்குறாங்க. அப்புறம் அப்படியே கீழே உள்ள படிக்கு போனோம் அப்படின்னா அங்கே தான் இந்த காய்கறி ஐட்டங்கள் அந்த இது மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. அதில் அழகழகான காய்கறிலாம் இருக்குது பாருங்கள். இந்த எல்லாமே பொம்மையாகவே இப்போ கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்கிது எல்லாமே. அதில் நிறையா பழங்கள், காய்கறிகள், அப்புறம் தேங்காய், வாழைப்பழம், கேரட்டு, கத்திரிக்காய் எல்லா காய்கறியுமே என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அழகாக இருக்குது. இந்த படியில் தான் கலசம் வச்சு அம்மன் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வரலட்சுமி பூஜைக்கெலாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கலசம் வச்சு அம்மன் வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க. இப்போ இந்த சைடு இந்த கல்யாணம் இந்த இது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த கெட்டப்பில் உள்ள வச்சுருக்குறாங்க பொம்மை. அப்புறம் இங்கேயும் ஒரு லிங்கம் இருக்குது. அப்புறம் பருப்பு, அரிசி இது வச்சுருக்குறாங்க, தானியம். அப்புறம் இந்த இடத்துல தானியங்கள் வச்சுருக்குறாங்க. அப்புறம் டெய்லி மலர்லாம் போட்டு பூஜை பண்ணுறாங்க காலையிலையும் சாயந்தரமாக. ஸோ அதுக்கு பூஜைக்கு தேவையான மலர்கள்லாம் கீழே தாம்பலத்தில் வச்சுருந்துருக்குறாங்க. அழகாக மேடையில் பட்டு சேரியெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் விளக்கு நல்லா அந்த
இப்போ தான் அந்த விளக்கு ஏற்றுறதுக்குன்னு அந்த பலகையெல்லாம் மேடையாட்டம் விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி அதில் வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அப்புறம் ஒரு ரவுண்டாக ஒரு கேண்டில் ஏற்றுறது வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒவ்வொரு விளக்காக வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் கொலுவெல்லாம் வச்சு டெய்லி பூஜை பண்ணும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும்ல. அப்புறம் வந்து நம்ம ரொம்ப பிளெஸ்டாக நமக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அது அந்த அந்த ஃபீல் வந்து பண்ணி பார்த்துருக்கவங்களுக்கு, வீட்டில் வந்து கொலு வச்சு அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அதை உண்மையாகவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவங்க பூஜா ரூம்லேயுமே நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க. நிறைய சிலைகள், ஃபோட்டோ இதெல்லாமே எல்லாமே அழகாக இருந்தது. அப்புறம் வந்து பூஜைக்கு வந்து ஒரு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக வந்து வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூவு இதெல்லாம் தட்டில் வந்து பிரித்து எடுத்து வச்சிட்ருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறக்காக அவங்க வந்து என்னென்ன வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, விளக்கு வைக்கிற மாதிரி அந்த மேடை கோலம் போட்டு இப்போ வந்து விற்கிது பாருங்கள், அந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த இலையில் வந்து மஞ்சள் குங்குமம் உள்ள அந்த வெத்தலையில் இருக்கும்ல, அது மாதிரி ஒன்று. அப்புறம் வந்து வளையல் செட்டு, வளையல் எல்லாம் வாங்கி அதை வந்து நீ பிரித்து தான் உள்ளே வைக்கணும். அப்புறம் வந்து அவங்க வரவங்களுக்கு வந்து கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, குழந்தைங்க இருப்பாங்க, பெண் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நிறைய பண்ணியிருந்தாங்க. பொட்டட்டை, கிளிப்பு, அப்புறம் வந்து நெத்திச்சூடி, அப்புறம் வந்து மருதாணி சொல்லுவோம்ல, மருதாணி, இது எல்லாமே பயங்கர சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்களே ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு தெரில. நான் வந்து இந்த மாதிரி கொலு வச்சு வீட்டில் போய் அட்டன் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் கோயிலெல்லாம் பார்த்துருக்குறேன், கோயிலுக்குமே போயிருக்கேன். பட் வீட்டில் வச்சு நான் போய் சாமி கும்பிட்டு வந்தது இது எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். இந்த மாதிரி பேக் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அந்த பேக்கில் வந்து என்னென்னா ஒரு பொட்டு, குங்குமம், மஞ்சள், ஒரு மருதாணி, அப்புறம் கோனு, அப்புறம் வந்து அந்த விளக்கு வைக்கிற இது எல்லாமே வந்து பெரியவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எத்தனை பேர் அவங்க இன்வைட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு கேர்ள் பேபிக்கு உள்ளவங்களுக்குலாம் வந்து சைஸ் கேட்டுகிட்டே போயிட்டாங்க. போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் பூஜைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டோம். ஸோ அதனால் எல்லாருமே சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது வடையெல்லாம் வந்து போட்டுட்டு இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு, பிரசாதம்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் கேசரி, இது வந்து புட்டு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே வந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து உட்காந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பித்தாச்சு. அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பித்தாச்சு. குழந்தைங்களும் பாட ஆரம்பித்தாங்க. அப்புறம் பெரியவங்களுக்கும் யாருக்கெல்லாம் வந்து பாட்டு தெரிஞ்சதோ அவங்க எல்லாருமே அம்பாளுக்கு வந்து பாட்டு பாடி நல்லா சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இந்த டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஃபைனலாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எங்களோட குழந்தைங்கள் இருக்காங்கள்ல, பெண் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சேர் எடுத்து அவங்கள உட்கார வச்சு அவங்க காலில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமமாக சந்தனம் குங்குமம் நினைக்கிறேன், இதெல்லாம் வந்து வச்சு பாத பூஜை மாதிரி பண்ணுறாங்க.
அப்புறம் வந்து பொட்டெல்லாம் வச்சு அவங்க ஃபேமிலி ஆள்கள்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இது வந்து எங்கள் வீட்டோட அம்பால அவங்க வந்து பாவித்து நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மன் ஆட்டம் அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த குழந்தைங்கள தெய்வமாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குழந்தைங்க எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ்ஸு, நான் சொன்னேன்ல அந்த நெத்திச்சுடி, வளையல், அந்த கேர்ள் பேபிக்கோட அக்சசரிஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே வச்சு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எங்கள் குழந்தைங்களும் எல்லாருமே அழகாக பட்டுப்பாவாடை சட்டை போட்டு எல்லாருமே சூப்பராக வந்திருந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. இதுவும் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான். நீங்களாம் வந்து நவராத்திரி வந்து கொலு வீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படிலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் குரூப்பில் ரொம்ப குட்டி தெய்வம், குட்டி பெண் தெய்வம் சொல்லலாம். லாஸ்ட்டு கடைக்குட்டி குட்டி பாப்பா, அந்த பாப்பாவுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மூலம் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் எங்களை இன்வைட் பண்ணி இந்த டேவே எங்களுக்கு நல்லா பிளெஸ்ட் ஆக்குனதுக்கு. அப்புறம் எல்லாமே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே என்னோடய பொண்ணுக்கு அவங்க வந்து நாங்கள் எல்லாத்தையும் பிரித்து பார்த்தோம். எல்லாமே நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. பட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்படிலாம் பண்ணணுமாங்கிறது எனக்கு தெரியலை. அவங்கவுங்க நல்லா முடிஞ்சதை நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி அவங்கவுங்களோட விருப்பம் தான். நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து நமக்கு பண்ணலாம், அவ்வளோதான். அது ஒரு டாப் மாதிரி அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேட்சாக ஒரு ஸ்கர்ட்டு அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.